அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பல்வேறு காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.hrce.tn.gov.in வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மற்றும் விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கும். இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. சென்னை எழும்பூர் அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இதற்கான நோட்டிபிகேஷன் மற்றும் விண்ணப்ப படிவம், தகுதி விவரங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில் 6 LNB கோயில் தெரு, எழும்பூர், சென்னை மாவட்டம். வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்பு. சென்னை மாவட்டம் எழும்பூர் நகர், எழும்பூர் வட்டம் LNB கோயில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பணியிடங்களில் இந்து சமய அறக்கொடைகள் சட்டத்தின்படி தகுதி வாய்ந்தவர்களை நேரடி நியமனம் மூலம் பணி நியமனம் செய்திட இந்து மதத்தை சார்ந்த தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணியின் விவரங்கள், ஊதிய விகிதம், காலி பணியிட விவரம், தகுதிகள் எல்லாமே கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது. பதவியின் பெயர் மேலக்குழு. ஊதிய விகிதம் 15,300 முதல் 48,700 என்ற அடிப்படையில் வழங்கப்படும். காலி பணியிடம் 1. தகுதிகள்: தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இசைத்துறையில் நன்கு பயிற்சி பெற்ற சான்றிதழ் அல்லது மதம் சார்ந்த இசைப்பள்ளியில் பயிற்சி சான்றிதழ், தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக பரிசாகர். இதற்கான ஊதியம் 13,200 முதல் 41,800 என்ற அடிப்படையில் இதற்கான தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். திருக்கோயிலில் நைவேத்தியம் மற்றும் பிரசாதங்கள் நன்கு தயார் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். பிரசாதம் தயார் செய்தல், விநியோகம் செய்யவும் தெரிந்திருக்க வேண்டும். திருக்கோயிலில் பழக்க வழக்கங்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக அலுவலக உதவியாளர். சம்பள விகிதம் 12,600 முதல் 39,900 என்ற அடிப்படையில். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக அத்தியாபகம். இதற்கான சம்பள விகிதம் 11,600 முதல் 36,800 என்ற அடிப்படையில். காலிப்பணியிடம் 1. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஏதேனும் ஆகம பள்ளி அல்லது அரசு சார்ந்த வேத பாடசாலையில் 3 ஆண்டுகள் படித்து தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகு பாதுகாவலர், இரவு பாதுகாவலர், திருவலகு போன்ற காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான சம்பள விகிதங்கள், காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை, கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே இருக்கு. அடுத்து உபகோயில். அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோயில், சேத்துப்பட்டு, சென்னை. இங்கு இரவு காவலர் பணிக்கு 1 காலிப்பணியிடம் உள்ளது. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி சம்பள விகிதங்கள், காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை, கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை 10/5/2025 முதல் 9/6/2025 வரை திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நேரத்தில் பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை திருக்கோயில் அலுவலகத்தில் 9/6/2025 அன்று மாலை 5:45 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இதில் திருத்தங்கள், மாற்றங்கள் இருப்பின் துறை இணையதள முகவரியில் மட்டுமே வெளியிடப்படும். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தகுதியானவர்கள் இந்த காலிப்பணியிடங்களுக்காக விண்ணப்பிக்கலாம். இந்த நோட்டிபிகேஷன் கீழே வந்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில். இந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்லே விண்ணப்பதாரரின் புகைப்படம் ஒன்று சான்றொப்பத்துடன் ஒட்டப்பட வேண்டும். அதாவது பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று ஒட்டி அதில் சான்றொப்பம் செய்ய வேண்டும். பதவியின் பெயர் எழுத வேண்டும். ஃபர்ஸ்ட்லே கேட்டிருக்காங்க பதவியின் பெயர். அதன் பிறகு விண்ணப்பதாரரின் பெயர், தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, பள்ளி சான்று இணைக்கப்பட வேண்டும். பாலினம் ஆண் பெண் கொடுத்திருக்காங்க, உங்க பாலினம் என்ற பண்ணிக்கோங்க. நிரந்தர முகவரி, ஆதார் எண் எழுதப்பட வேண்டும். கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, மதம், சாதி சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர் 10/5/2025 அன்று 18 வயது பூர்த்தியடைந்தவராகவும் 45 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும். வயது சான்று இணைக்கப்பட வேண்டும். கல்வி தகுதி, இதர தகுதிகள் ஏதேனும் இருப்பின் இணைக்கப்பட வேண்டும். நன்னடத்தை சான்று, இறுதியாக பயின்ற பள்ளியில், கல்லூரியில் புறப்பட்ட சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும். குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது இருப்பின் அதன் விவரங்கள் எழுதப்பட வேண்டும். விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம், பிற நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம், சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். கிளை ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அந்த உறுதிமொழியையும் பூர்த்தி பண்ணி நாள், இடம் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். அப்புறம் இணைப்பு சான்றிதழ்கள் கொடுத்திருக்காங்க. என்னென்ன இணைக்க
வேண்டும் அப்படிங்கிறது. பிறந்த தேதியை சரிபார்க்க பள்ளி சான்று நகல், ஆதார் அட்டை நகல், இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க சாதி சான்று நகல், கல்வி சான்று நகல், நன்னடத்தை சான்று, அனுபவ சான்று, சுய விலாசமிட்ட ₹35க்கான அஞ்சல் தலை ஒட்டிய அஞ்சல் உரை ஒன்று, இவை அனைத்தையும் இணைத்து விண்ணப்ப படிவத்துடன் அனுப்பி வைக்க வேண்டும். அல்லது நேரிலும் சமர்ப்பிக்கலாம். திருக்கோயில் அலுவலகத்தில் நேரிலும் இந்த விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கலாம். அதன் பிறகு நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. இந்த காலி பணியிடங்களை பற்றிய நிபந்தனைகள், விண்ணப்பிப்பதற்கான நிபந்தனைகள். விண்ணப்பதாரர் 10/5/2025 தேதியன்று 18 வயது பூர்த்தியடைந்தவராகவும் 45 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும். இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும். இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு உரிய காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், குடும்ப அட்டை நகல் போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசுதல் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றுக்கும் பெற்று, அதாவது அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி நிபந்தனைகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எல்லாமே தெளிவா ஒரு வாட்டி ரீட் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து 9/6/2025க்கு முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வருகின்ற அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் வெளியிடப்பட்டுள்ள இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள நபர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.